அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 23/12/2024 மதியம் 2:30 மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் ஐஎம்டி ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இப்போது நம்ம நேற்றைக்கு நம்ம அறிவித்திருந்த அந்த வெப்பச்சலன இடிமழையானது எங்கே பொழிந்திருப்பது அப்படின்றது இந்த வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்பு பார்ப்போம். விருதுநகர் மாவட்டத்தின் வெண்பக்கோட்டை பகுதியில் 5 சென்டிமீட்டர் அளவிற்கும், விருதுநகர் மாவட்டத்தின் சிவகாசி 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், மதுரை மாவட்டம் பேரையூர், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், சேலம் மாவட்டத்தின் எடப்பாடி, திருப்பூர் மாவட்டத்தின் ஊத்துக்குளி, நாமக்கல் மாவட்டத்தின் மங்களாபுரம் தலா 2 சென்டிமீட்டர், தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆங்காங்கேவும், திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இடங்கள்லையும், தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ஒரு இடங்கள்லையும் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்னும் சில இடங்கள்லையும், சேலம் மாவட்டம் இப்படி ஆங்காங்கே நம்ம தென் மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் முந்தா நாள் போல இருக்க வாய்ப்பு இல்லை, சற்று குறைந்திருக்கும் அப்படின்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கான வானிலை அமைப்பு வறண்ட வானிலையாக இருக்கும் என்பதை நம்ம அறிவித்துட்டோம். இப்போது இந்த வானிலை